குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் வெண்ணிலன் இன்ஜினியர். நம்ம வந்து இன்றைக்கி லேபரை பற்றி நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலாக நான் ஒரு 650 ரூபாயிலிருந்து கொத்தனாருக்கு கூலி கொடுக்கறதுலாம் ஆரம்பித்தேன். 650 இருந்துச்சு, 750 இருந்தது. 2018 750. அதுலேயே நல்லா வேலை செய்கிறவங்களுக்கு 750, கொஞ்சம் சுமாராக வேலை செய்கிறவங்களுக்கு 650 கொடுத்துட்டு இருந்தோம். சரிங்களா? அது இல்லாமல் சாப்பாடு ஒரு வேலை கொடுத்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 900 ரூபா கொத்தனார் கூலியாக மாறிச்சு, சாப்பாடு ஒரு வேலை மாறிச்சு. அப்புறம் அது 2021 கொஞ்சம் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 2021 6 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா அதே 1000 ரூபாய் மாற்றிட்டாங்க. அப்புறம் பெட்ரோல் கேஸ் 100 கேட்டாங்க. இப்போது 1100 ரூபா போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த 650 ரூபாயும் 750 ரூபாயும் 800 ரூபாயும் கொடுத்தப்போ ஒரு கொத்தனார் பூச்சி வேலையில் பார்த்தீங்கன்னா 2 சதுரம் பூசினாங்க. சரிங்களா? அதேமாதிரி பேஸ்மெண்ட் பிகினிங்கில் ஒரு 1000 கல்ல எடுக்கிறாங்க, குறைச்சி எடுக்கிறாங்க. அப்புறம் பிசிசி போட்டு அதுக்கு மேலே ஒரு சில்லவர் கட்டுவோம் பேஸ்மெண்ட்டுக்கு மேலே, அதுலேயும் ஒரு 1000 கல்ல எடுக்கிறாங்க. அப்புறம் சாரம் கட்டி அதுக்கு மேலே அடுக்கணும் ஒரு 700 கல் கிட்ட எடுக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் இப்போ 1100 ரூபாய் கேட்காங்க இந்த வேலை பண்ணுறதுல. அது அடுத்து இப்போ கிராமத்து சைடு 1200 ரூபாய் போயிட்டு இருக்கு. விருதாச்சலம் சைடு இந்த மாதிரி விருதாச்சலம் சைடு 1100 வச்சுக்கலாம். ஆனால் இப்போ வரது பார்த்தீங்கன்னா 1200 சாப்பாடு ஒரு வேலை. ஆக மொத்தம் கொத்தனார் கூலி 1300 வந்துடுது. அதுமாதிரி இப்போ கிராமத்து சைட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு காலையில் அதனால வீடியோ போடுறாங்க. ஆதகமாக இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. வேலை செய்யாமல் கூலி மட்டும் ஏற்றி கொடுக்குறாங்க. அது யார் ஏற்றுறாங்க அப்படின்னா வீட்டு ஓனருங்க. ஆக்சுவலாக கான்ட்ராக்ட் இல்லாமல் வீட்டு ஓனருங்கெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்க போய் விரட்டுறது. ஆள் இல்லை, அங்கே இல்லை, நான் இவ்வளோ கொடுத்தா தான் வருவேன் அப்படின்னு கொத்தனாருங்க விரட்டுறது. விரட்டி கேட்கும்போது அவங்க கான்ட்ராக்டும் விடலை. அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சரி நான் கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. இன்னைக்கு காலையில் கிடைச்ச அப்டேட் நியூஸ் என்னன்னா 1300 ரூபாய் கையில் கொடுத்துடணுமா. அதாவது 1200 சம்பளம், 100 ரூபாய் பெட்ரோல் காசு, 1300 ரூபாய் கையில் கொடுத்துடணுமா. சாப்பாடு ஒரு வேலை. இன்னைக்கு சாப்பாடு 200 ரூபாய். சரிங்களா? சில டைமில் 100 ரூபாயும் வாங்கி கொடுக்குறோம். அப்போ 1400 ரூபாய். 1400 ரூபாய்க்கு இன்னைக்கு காலை நான் பேசுகிறேன் அந்த கொத்தனார்கிட்ட, எனக்கு இவ்வளோ சம்பளம் வருது சார், இங்கே கொடுக்குறாங்க, வீட்டு ஓனர் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. நம்மளால அதெல்லாம் கட்டுப்படியாவது. 1100 ரூபாய் தருவோம், சாப்பாடு ஒரு வேலை. இது விருதாச்சலத்தில் இருக்கிறது. அதனால தருவோம். விருதாச்சலத்தில் இதுக்கே விருதாச்சலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஜினியரும் சேர்த்து ஒரு தீர்மானம் கொண்டு வர போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு தெரியல. அந்த மாதிரி சரி ஓகே வாங்கிக்கிங்க. ஆனால் வேலை இதுக்கே கொத்தனார்ட்ட காலை நான் கேட்குறேன், வேலை செய்வீங்களா அப்படின்னு கேட்குறேன். வேலை செய்ய மாட்டேன் சார், அது கிட்ட பார்த்துக்கணும் சார் அப்படின்றாங்க. சரிங்களா? அப்போது அவங்க 2 சரத்து பூசத்துக்கு ரெடியாக கிடையாது, 1000 கல்ல எடுக்கிறது குறைச்சி எடுக்கிறது ரெடியாக கிடையாது. ஆனால் சம்பளம் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இந்த சம்பளத்தை ஏற்றி கொடுக்குறது எல்லாமே வீட்டு ஓனருக்கு பண்ணுற தப்பு. சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு வேலை முடியணும், காசு வச்சுக்கிறவங்களுக்கு வேலை முடியணும். அதேமாதிரி வேலை சுத்தமாக இருக்கா, சுத்தமாக இல்லையா, கொத்தனாருக்கு இருக்க வேண்டிய டெக்னிக்கல் மைண்டெல்லாம் கொத்தனாருக்கு இருக்கா, அதெல்லாம் எதையும் பார்க்கறது கிடையாது. கொத்தனாருன்னு ஒருத்தன் கண்ணு தூக்கிட்டு வந்துட்டானா அவனுக்கு சம்பளம் அவங்க கேட்க சம்பளத்தை கொடுத்துடணும்னு வீட்டு ஓனருங்க ஃபாலோ பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் கொடுக்குறீங்க, இல்லாதவங்களால கொடுக்க முடியாது. சரிங்களா? விலைவாசி ஒன்றும் ஏறல. 2018 63 ரூபா தான் நல்ல குவாலிட்டி அரிசி விற்றது. 50 இப்பயும் 50 63 ரூபா 65 வரைக்கும் நல்ல குவாலிட்டி அரிசி தான் விற்கிது. 2 விஷயம் ஏறிச்சு. பருப்பு ஏறிச்சு, விலை 30 ரூபா ஏறிச்சு. 2018 இப்பயும் எண்ணெய் அன்னைக்கு 120 ரூபா இருந்துச்சு, இன்னைக்கு 107 ரூபா எண்ணெய் லிட்டர். அவ்வளோ 50 ரூபா ஏறி இருக்கு. சரிங்களா? அதனால எந்த பெட்ரோல் விலையும் அன்னைக்கு அதே தான், இன்னைக்கு அதே தான். வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. வேலை செய்ய சொல்லுங்க, செஞ்சுட்டு அவுட்டான்னு கேட்டு இந்த ஒர்க்கை இந்த காசை நீங்கள் கொடுங்க. தயவு செஞ்சு எல்லாருடைய வயிற்றுலையும் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், எல்லாருடைய வயிற்றுலையும் அடிக்காதீங்க. சரிங்களா? அடித்து சம்பாரிச்சா வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. நமசிவாய சிவமும் சித்தமயம். சரிங்களா? இதுக்கப்புறம் வேறு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. தயவு செஞ்சு வீட்டு ஓனருங்க திருந்துங்க. வீட்டு ஓனருங்க திருந்துங்க.